ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம் 522 523 பாசுரங்கள். நாச்சியார் திருமொழி. நாமம் 1000. 522 பாசுரம். முற்றத்தோடு புகுந்து நின் முகங்காட்டி புன்முறுவல் செய்து சிற்றிலோடெங்கள் சிந்தையும் சிதைக்கக் கடவையோ கோவிந்தா. முற்ற மண்ணிடம் தாவி விண்ணுற நீண்டளந்து கொண்டாய் எம்மை பற்றி மெய்ப்பின கிட்ட காலிந்த பக்கம் நின்றவரின் சொல்லார். கோவிந்தா, நீ உன் ஒரு திருவடி கொண்டு இப்பூமி முழுவதும் தாவி அளந்து மற்றொரு திருவடியினால் பரமபதம் வரை ஓங்கி உயர்ந்து அளந்து கொண்டவனே, எங்கள் வீட்டு முற்றத்திலே நீ வந்து புகுந்து உன் அழகிய திருமுகத்தை எங்களுக்கு காட்டி புன்முறுவல் செய்து எங்கள் சிற்றிலையும் எங்கள் இதயத்தையும் அழித்தல் ஆகுமோ? அம்மட்டோடு நில்லாமல் எங்களை பிடித்து உம்முடைய உடம்போடு சேர்த்து அணைத்து கொண்டால் உடனிருந்து பார்ப்பவர்கள் ஏதேனும் எண்ணிக்கூற மாட்டார்கள். 523 பாசுரம். சீதைவாய் அமுதமுண்டாய் எங்கள் சிற்றில் நீ சிதையேல் என்று வீதிவாய் விளையாடும் ஆயர் சிறுமியர் மழலை சொல்லை வேதவாய் தொழிலாளர்கள் வாழ் வில்லிபுத்தூர் மண்விட்டு சித்தன்றன் கோதைவாய் தமிழ் வல்லவர் குறைவின்றி வைகுந்தம் சேர்வரே. சீதையின் வாயமுதம் பருகிய பெருமானே, வீதியில் விளையாடும் ஆய்குலப் பெண்கள், நாங்கள் கட்டியிருக்கும் இச்சிறிய வீட்டினை சிதைக்க வேண்டாம் என்று பேசிய இக்கருத்துக்களை வேதங்களை ஓதி வைதிக தொழிலைச் செய்யும் அந்தணர்கள் வாழ்கின்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் தலைவரான பெரியாழ்வாரின் திருமகளாரான கோதை திருவாக்கினின்றும் தோன்றிய இத்தமிழ் பாசுரங்களை கற்று வல்லவர்கள் எக்குறையும் இல்லாமல் வைகுந்தம் சென்று சேரப் பெறுவார்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம்.